கிருபையுள்ளவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் வாழ்விலே செய்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே, அதிசயங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை எங்கள் வாழ்விலே செய்கிறவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவிக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பெரியவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே, மகிமையானவரே, மகத்துவமானவரே, அன்பின் தேவனே, அதிசயங்களின் தேவனே, அற்புதங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருவாசனபதியே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரட்சகரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த ஸ்தோத்திரத்துக்கும், எந்த துதிக்கும், எந்த கனத்திற்கும் உரிய நாமம் உள்ளவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரேவதி, அந்த ஆரனுக்கு பக்கத்துல இருக்கிற மைக்கு டச் பண்ணு. நீ பேசுறது எனக்கு கேட்காது, நான் பேசுறதுதான் உனக்கு கேட்கும். மைக்கை மியூட் பண்ணுங்க, நல்லது. ஷகாதீராபா கரா தூராமானா கரா தனமா சந்தனா கரா தூராமங்கதா ரபானா. ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவன், மகத்துவங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஓரே கமாதிரமானி கபாதிரமானி ஓரே கமாதிரமானி கரபா கராதிரமானி கராதுரமந்தன கராத்தியான ரபானா. ஆவியானவரே மீரா கனாந்துராமா சந்தன மரி கபானா ஓ ரிமன் கராதுரமன் கராதுரிமா கராதுரபானா. ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே மகிமையின் தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரித்து இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் நடுவிலே பெரியவராக பரிசுத்த தேவனாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஓரி கபா கரோ தனமா கரா தீனமா கரோ கபானா ஓரி மந்திரமா கரா தீனமா சந்தனமா ரி கதாரபனா. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரட்சகரானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நன்றியோடு நாங்கள் வணங்கி போற்றுகிறோம். அப்பா உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று அறிவேன்.
இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்தவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, உம் ஆவியினால் என்னை தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம் ஆவியினால் என்னை தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வலமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வலமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ரகபா கரா தரபான சந்தன மதியா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி நன்றி ராஜா. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, உமக்கு நன்றி தேவனே. இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நிறைவோடு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஆண்டவரே போதிக்கிற எனக்கும் ஆண்டவரே போதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன்.
நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல தேவன் நம் நடுவிலே நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், பெரியவராய், பரிசுத்தராய், மகிமை உள்ளவராய் வந்திருக்கிறார். நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை வேளை நம்மை ஆசீர்வதிக்க அவர் வந்திருக்கிறதை நான் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த காலை வேளை எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்களை உங்களுக்காய் வாசிக்கிறேன். எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்திற்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்திற்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். இப்பொழுதும் எங்கள் தேவனே, இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று நாம் படிக்கிறோம். இதை இப்படி வாசிக்க வேண்டும். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்க அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்க அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அன்பானவர்களே, நேற்று ஆராதனையிலே நாம் அதாவது நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன் என்று எலியா சொன்ன அந்த செய்தியை நாம் கேட்டோம் ஆராதனையிலே. இன்றைக்கு அந்த வார்த்தையிலே தப்பின சிலரை மீதியாக வைக்க அவராலே கிருபை கிடைத்தது. தப்பின சிலரை என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவர் அற்புதமான காரியங்களை கிருபையாக நம்மை நடத்துகிறார். ஆகவே ஏசாயா 37ஆம் அதிகாரம் எடுக்கிறவங்க திருப்பிக் கொள்ளுங்க வேதத்தை என்னோட கூட. ஏசாயா 37ஆம் அதிகாரம் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம்
இதை செய்யும். ஆகவே இந்த காலை வேளையிலே யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அன்பானவர்களே, யூதா வம்சத்தாரிலே மீதம் இருக்கிறவர்கள், அதாவது தப்பி மீந்திருக்கிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கீழே வேர் பற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் மீந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் ஒன்று இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வேர் பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் கிருபையை பெற்ற நாம் யூதா வம்சத்தார். எப்படி யூதா வம்சத்தாராக இருக்கிறோம்? ரோமருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே, ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, புறம்பாக மாம்சத்திலே செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. நாம் எல்லாரும் பூமியிலே யூத வம்சத்திலே பிறந்தவர்களாய் இல்லாவிட்டாலும், ஆனாலும் யூதா கோத்திரத்து ராஜசிங்கமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே வாழ்கிறபடியினால் நாம் யூதராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியினாலே உண்டாயிருக்கிறோம். காரணம், உலக பிரகாரமாக நாம் யூத வம்சத்திலே பிறந்தவர்கள் அல்ல, விசுவாசத்திலே பிறந்தவர்கள். உள்ளத்திலே யூதனானவனே யூதன் என்று சொல்லுகிறது. ஆகவே இப்படி உள்ளத்திலே யூதர்களாயிருக்கிற நாம் கர்த்தருக்குள்ளே வேர் பற்ற வேண்டும். அதுதான் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே வசனம் அங்கே இருக்கிறது. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யூதா வம்சத்தாராகிய நாம் ஆண்டவருக்குள்ளே வேர் பற்றுவதற்கு கொஞ்ச நேரம் கிருபை நமக்கு உதவி செய்கிறது. கொஞ்ச நேரம் கிருபை, தட் மினிட் ஆஃப் கிரேஸ், அந்த கொஞ்ச நேரம் கிருபை. ஆகவே அந்த கொஞ்ச நேரம் கிருபையை பெற்றிருக்கிற நாம் கர்த்தருக்குள்ளே வேர் பற்றி நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். வேர் பற்ற வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வேர் பற்றுகிறதில்லை. இதற்கு நமக்கு தெரிந்த உவமை மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். விதைக்கிறதற்கு ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லுகிறது. விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாறையின் மேலே விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது. இன்றைக்கு நாம் சரியாக விளங்கி கொண்டோமானால் இந்த கொஞ்ச நேரம் கிருபைய நாம் விருதாவாக்கவே மாட்டோம். ஆகவே பவுல், இன்னொரு இடத்துல நான் அடுத்து வருகிறேன், பவுல் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நான் விருதாவாக்குகிறதில்லை என்று கொரிந்தியர்ல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கொரிந்தியர்ல நாம் பார்க்கும்போது, தேவன் எனக்கு அருளின கிருபை விருதாவா இருக்கவில்லை என்று தெளிவாக திஷ்டாந்தமாக அவர் சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர்
ஒரு நிமிஷம் இருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்களை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கொஞ்ச நேர கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கொஞ்ச நேரம் கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் இந்த கொஞ்ச நேர கிருபையை கொண்டு. ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் தேவ கிருபையே அப்படி செய்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அருமையா சொல்றாரு பாரு. நான் இருக்கிறது தேவன் அருளிய கொஞ்ச நேரம் கிருபையினாலே, நான் வாழ்கிறது தேவன் கொடுத்த இந்த கொஞ்ச நேரம் கிருபை. சரியா? ஸ்மால் கிரேஸ் ஆஃப் டைம். அந்த சிறிய கிருபையினாலே நான் இருக்கிறேன். நானாலும் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்றால் என் பலத்தினாலே அல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட அந்த கொஞ்ச நேரம் கிருபையை கொண்டு நான் பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்தேன் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்க. இன்னைக்கு நாம் நிறைய காரியங்களை வாழ்க்கையில கேட்கிறோம், நடைமுறைப்படுத்துவதற்கு முடியாமல் தவிக்கிறோம். அதற்கு காரணம் நாம் புரிந்து கொள்ளாததுதான். கொஞ்ச நேரம் கிருபைய நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால், அந்த கொஞ்ச நேரம் கிருபை நம்முடைய கரத்தை இறுக பிடித்து, எப்படி பிள்ளையுடைய கரத்தை நம்ம பிடிச்சு கூட்டிக்கிட்டு போறோமோ அதுபோல ஆண்டுடைய கரம் நம்மை இந்த மணிக்கட்டில பிடித்து சறுக்கி விழாதபடி, வழுக்கி விழாதபடி அந்த கொஞ்ச நேரம் கிருபை நம்மை தாங்குகிறது. அந்த கொஞ்ச நேரம் கிருபை நம்மை பிடித்து நடத்துகிறது. கொஞ்ச நேரம் கிருபை நம்மை நடக்க பழக்குகிறது. இந்த கொஞ்ச நேரம் கிருபை நாம் ஆரோக்கியமா இருக்க கிருபை தருகிறது. இந்த கொஞ்ச நேரம் கிருபையை கொண்டு நாம் பார்க்கிறோம், கொஞ்ச நேரம் கிருபையை கொண்டு பேசுகிறோம், கொஞ்ச நேரம் கிருபையை கொண்டு கேட்கிறோம், கொஞ்ச நேரம் கிருபையை கொண்டு சிந்திக்கிறோம், கொஞ்ச நேரம் கிருபையை கொண்டு அறிவாளிகளாய் இருக்கிறோம், கொஞ்ச நேரம் கிருபையை கொண்டு நாம் பலனுள்ளவர்களாய் இருக்கிறோம். இவையெல்லாம் நம்மாலே உண்டானதல்ல, தேவனுடைய சொத்த ஈவு, தேவனுடைய ஈவு. அந்த ஈவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் எபேசியர் 2:8 நாம் படிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. அந்த கொஞ்ச நேரம் கிருபை நம்ம மேல விழுந்ததினாலே அந்த கொஞ்ச நேரம் கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் பாடுறோம் தானே, கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, கொஞ்ச நேர கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபை 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 கொஞ்ச நேர கிருபை. அந்த கொஞ்ச நேரம் கிருபை, ஜஸ்ட் a minute grace of God. அந்த கொஞ்ச நேரம் கிருபை, ஒரு சிட்டிக்க நேரம் கிருபை. சிலர் சொல்லுவாங்க, ஒரு இமை பொழுதுல, அதாவது ஒரு சிட்டிக்க, அதாவது கண்டிமை நேரத்தில நான் காப்பாற்றப்பட்டேன், விபத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டேன். சமீபத்துல போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட நம்ம ரேணு சாட்சி சொன்னாங்க. அவங்க வீட்டுக்காரர் ஒரு கார் மோதி அவர் கீழே விழுந்து அவருக்கு
ஒரு சின்ன முறிவு கூட இல்லாம, ஒரே ஒரு சின்ன கீறல், அவருடைய பைக்கு ஒன்னும் ஆகாம, காருக்காரனுடைய மட்காடு, அந்த காருக்காரனுடைய அந்த லைட்டு எல்லாம் உடைஞ்சு பானட் எல்லாம் சொட்டையா இருக்கு. அங்க வேற யாரும் இல்ல, வேற எந்த இடம் இல்ல. மோதலுக்கு பாத்தீங்கன்னா அவர் செத்து இருக்கணும், அப்படி சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த ஜஸ்ட் எ மினிட் கிரேஸ் ஆஃப் காட், இந்த கொஞ்ச நேரம் தேவ கிருப அவரை தாங்கினது, அவரை ஏந்தினது, அவரை சுமந்தது, அவரை தப்புவித்தது. அவங்க ஸ்டான்லி பிரதருடைய வைஃப் சொல்லி இருக்கிறாங்க, மழையா இருக்குதுங்க, நைட்ல இப்ப ஈவினிங்ல வராதீங்க, காலையில இருட்டோடு எழுந்து வந்துருங்கன்னு சொல்லி. நிறைய நேரத்துல நாங்க ஆம்பளைங்கெல்லாம் என்ன பண்றோம்னா வீராப்பு காட்டுவோம், எப்படியாவது போயிடுவோம், சேர்ந்துருவோம். ஆனா அந்த 6 நாள் தங்கி இருக்கிற ஆளுக்கு 6வது நாள் ராத்திரி தங்கிட்டு காலைல 7 மணிக்கு புறப்பட்டு வந்திருக்கலாம். சில காரியங்களை சிலர் சொல்லும் போது நம்ம கேட்கணும். அத மனைவியா இருக்கட்டும், பக்கத்துல உள்ளவங்க அந்நியர்களா இருக்கட்டும், சில காரியங்களை கேட்கணும். இதே மாதிரிதான் துதி சங்கர், நாங்க எல்லாரும் இருக்கிறோம், நாங்க போக வேண்டாம், காலையில எர்லி மார்னிங் எழுந்து போனீங்கன்னா 5 மணி நேரத்துல நீங்க மதுரைக்கு போகலாம் அப்படின்னு நாங்க சொன்னோம். ஆனா யார் சொல்றதையும் எடுத்துக்கல. பையன் வர சொல்லிட்டான், பையன் அழுதுகிட்டு இருக்கிறான்னு சொல்லி சுனிதா சங்கருடைய உபதிரவத்தினாலே, போராட்டத்தினால அவங்க புறப்பட்டு போனாங்க, மரணம் நடந்தது. சில நேரங்கள்ல அவ்வளோ ஊழியக்காரங்க சுத்தி நாங்க ஒரு 10 பேர் இருக்கிறோம் சொல்றோம், ஆனா அவங்க அதை ஏத்துக்கவே இல்லை, போய்தான் ஆகணும். பாருங்க, கடைசியில அந்த விபத்துல அவர் இறந்து போகிறதை பார்க்கிறோம். நாம யோசிக்கணுங்க, சிந்திக்கணும். ஏதாவது ஒன்னு சொல்றாங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் நின்று யோசித்து அவங்கள ஜெபம் பண்ண சொல்லி புறப்பட்டு போகணும். அது நமக்கு ஒரு பாதுகாப்பு, கிருபை நமக்கு பாதுகாப்பு. கொஞ்ச நேரம் கிருபை, அந்த ஜஸ்ட் எ மினிட் கிரேஸ் நம்மை கேட்ச் பண்ணணும், நம்மை மேல ஒரு பெரிய பாதுகாப்பை அது நமக்கு தரணும். அப்படிப்பட்ட அந்த கொஞ்ச நேரம் கிருபைய நம்ம அசட்டை பண்ணிடுறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வழியருகே விழுந்த விதைகளை காகங்கள் பொறுக்கி போட்டது. சில காரியங்கள் வழியருகே விழுந்த விதைகளை போலத்தான் நமக்கு இருக்கும். ஆனா அத காகங்கள் என்ன பண்ணுது, பிடுங்கி அது பொறுக்கி போடுது. காகங்கள் அத பொறுக்கி போடுது. இந்த காகங்கள் பொறுக்கி போடுறதுனால அந்த கிருபை நம்மள நிக்க மாட்டேன், அந்த கிருபை நம்மள தங்க மாட்டேன். காகங்கள் பொறுக்கி போடுறது அப்படின்றதுடைய வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஆகாத சம்பாஷணைகள், தேவையற்றவைகளோடு நமக்கு இருக்கிற உறவுகள், தேவையில்லாத மக்களோடு நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிற ஐக்கியம், நமக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாதவர்களோடு நாம் இருக்கிற ஒரு உறவு, அதுதான் ஆகாத சம்பாஷணைகள் நம்முடைய கொஞ்ச நேரம் கிருபையை போக்கடிக்கிறது. சரியா நான் சொல்றது? அப்ப பாருங்க, நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், உனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான் அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டு நீ ஏற்றுக்கொண்ட இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு உன்னுடைய நடைமுறை வாழ்க்கை அவனை கிறிஸ்துவின் பக்கமாய் கொண்டு வர செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் உனக்கு ஃப்ரெண்டு. இல்லைன்னா அவன் பெண்டு. நான் இப்ப சொல்றேன், அவன் வாழ்க்கை முழுவதும் இருப்பான் நண்டு. சரியா? அப்போ நம்ம நல்ல அந்த கொஞ்ச நேரம் கிருபைய ஒவ்வொரு நாளும் ஜஸ்ட் எ மினிட் சொல்றோம் பாருங்க, அந்த ஜஸ்ட் எ மினிட் கிரேஸ் ஆஃப் காட், அந்த ஜஸ்ட் எ மினிட் கிரேஸ நம்ம பாதுகாத்து கொள்றதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம நல்ல நிலத்துல விழுந்த விதையை போல கனி கொடுக்கிறவளா இருக்கணும். பாருங்க, அந்த காகங்கள் பொறுக்கி போட்டு இந்த கொஞ்ச நேரம் கிருபைய அசட்ட பண்றவங்க, அலட்சியப்படுத்துறவங்க யாருன்னு கேட்டா, காகங்கள் பொறுக்கி போடுகிற விதையை போன்றவர். இந்த கொஞ்ச நேரம் கிருபைய அது மனைவி சொல்லட்டும், பிள்ளைகள் சொல்லட்டும்,
நமக்கு எந்த விதத்துல சொல்லட்டும், அது கொஞ்ச நேரம் கிருபை. இந்த கொஞ்ச நேரம் கிருபைய ஆமோதிக்கணும். யாரு சொன்னாலும் ஏத்துக்குவாங்க, ஆனா மனைவி சொல்றத மாத்திரம் ஏத்துக்கிட மாட்டாங்க. சரியா? அப்ப நம்ம நல்லா சிந்திக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, மனைவி சொல்றத யோசிக்கணும். அதுவும் ஜெபிக்கிற மனைவியா இருந்தாங்கன்னா அவங்க சொல்ற அந்த கிழிச்ச கோட்டை தாண்டவே கூடாது. ஜெபிக்காத மனைவியே சொல்றதையே கேட்கணும்னு சொல்றேன். நான் இப்ப சொல்றேன், உன் வீட்டுல உங்களை ஜபத்துல தாங்குகிற ஒரு நல்ல பெண்மணி, அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், ஜெபிக்கிறவங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இடத்துல பாக்குறேன், சகோதரிகள் தான் நிறைய வீடுகள்ல ஜெபிக்கிறாங்க. இந்த சகோதரங்க தாந்தோணித்தனமா வெந்ததை தின்னுவோம் விதி வந்தா சாவோன்னு எழுந்திருந்து ஜெபிக்கிறது இல்ல, கர்த்தரை தேடுறது இல்ல. அவங்க மேல கூட ஆண்டவர் போனா போதுன்னு கொஞ்சம் கிருபைய வச்சிருக்கிறார். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 4 பேர் இருக்கிறப்பதான் நம்மள அப்படி நச்சரிப்பாங்க. ஐஸ்கிரீம் மம்மி, ஐஸ்கிரீம் மம்மி, சாக்லேட் மம்மின்னு 4 பேர் இருக்கிறப்பதான். நானும் பாக்குறேன், எங்க எலிசா கூட 4 பேர் இருக்கிறப்ப அப்படி சினிங்கனே இருப்பா. வேற வழி இல்லாம எடுத்து நாங்க கொடுத்துட்டு வந்தோம்னா சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல மூக்குல ஊத்தின்னு இருக்கும், இரும்பல் வரும், ஜுரம் வரும். அந்த நேரத்துல நம்முடைய காரியங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு அவங்க பண்ற நச்சரிப்புல நம்ம கொடுத்துடுறோம். அதற்கு பிறகு பாதிக்கப்படுறது சரீர பிரகாரமா பாதிக்கப்பட்டா மனச பிரகாரமா நம்ம பாதிக்கப்படும். அப்ப கொஞ்சம் நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அவன் மறண்டு பிடிச்சாலும் பரவாயில்லை, நான் கொடுக்க மாட்டேன் தீர்மானிச்சா அதுல உறுதியா இருக்கணும். சில பிள்ளைங்க அழுது சாதிப்பாங்க. நேற்று கூட சர்ச்சை முடிஞ்சு அங்க மீட்டிங், ஊழியக்கார மீட்டிங் நடக்குது. இவர் தனியா உட்காந்து அவங்க அம்மா மொபைல் எடுத்து பார்த்துட்டு, நான் சாப்பாடு வரலையேன்னு சொல்லி மேல இருந்து இறங்கி வந்து பாக்குறேன், மொபைல் பார்த்து எல்சான்னு ஆஃப் பண்ணிட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கொஞ்ச நேரம் கிருபைய நாம் எந்த விதத்திலும் இழந்து போக கூடாது, அலட்சியப்படுத்த கூடாது. யாரு சொல்றாங்கன்னு முக்கியம். நான் எனக்கு பயங்க, ஜெபிக்கிறவங்க சொல்றாங்கன்னா பயம், வேற எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஜெபிக்கிறவங்க ஒன்னு சொல்றாங்கன்னா நான் கேட்பேன். கேட்டுட்டு அவங்க சொல்ற காரியம் வேத வசனத்துக்கும் என் லைஃபுக்கும் செட் ஆகுதான்னு பார்ப்பேன். அது 2 மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த இடத்துல இருந்து நான் வேற தாண்டவே மாட்டேன். ஏன்னா அந்த அனுபவத்துல நான் வளர்ந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கொஞ்ச நேரம் கிருபைய நம்ம கெஸ் பண்ணணும். இன்னைக்கு அந்த கெஸ் பண்ற அந்த கிருபை, அந்த ஒரு உணர்வே இன்னைக்கு நமக்கு இல்ல. கெஸ் பண்ணணும். யார் சொல்றாங்கன்னு முக்கியம் இல்லை, என்ன சொல்றாங்க. அவங்க சொல்றதுக்கும் வேத வசனத்துக்கும் ஏதாவது மிங்கில் இருக்குதா? இப்போ நீங்க சொல்றது கேக்குது எனக்கு. நான் வேத வசனத்தையே படிக்கிறது இல்ல பாஸ்டர். வேத வசனத்துக்குள்ள எங்க போறோம்? வேத வசனத்தை நம்ம படிக்கணும். ஆகவே இந்த கொஞ்ச நேரம் கிருபைய நம்ம அலட்சியப்படுத்துறதுனால்தான் அநேக நஷ்டங்களுக்குள்ள, கஷ்டங்களுக்குள்ள, போராட்டங்களுக்குள்ள நம்ம நுழைஞ்சிடறோம். இப்போ தண்டல்காரன் பின்னால ஓடுறதை விட்டுட்டு ஜபம் பண்ணு. தேவன் அதற்கேற்ற காரியங்களை செய்வார். அவன் தேடி வருவான். நல்லா உண்மையா கற்றவங்களை பார்த்தா தேடி வருவான். நம்ம பழைய சர்ச்சில் பஜாஜ் வழியாதான் ஏசி எல்லாம் வாங்கி போட்டேன், எல்லாம் பண்ணேன். ஆனா இன்னைக்கும் விட மாட்டேங்கிறான் பஜாஜுக்காரன். உங்களுக்கு 9 லட்சம் ரூபாய் சாங்ஷன் ஆயிருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்றான். என் தேவையை அறிஞ்சு பேய் என்ன பண்ணுது, பஜாஜ் மூலமா வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணுது. நீங்க ஒண்ணு லைக் பண்ணுங்க, உங்களுடைய பேன் கார்டு நம்பர் அனுப்புங்க, ஆதார் கார்டு நம்பர் அனுப்புங்க, முடிச்சிடறோம். இன்னொருத்தன் சொல்றான் அவங்க பேன் கார்டு நம்பர் எல்லாம் இதுல ஃபீட் ஆயிட்டு இருக்குது, அதை வச்சு நாங்க பாத்துக்கிறோங்கிறான். ஆனா கொஞ்சம் நான் இறங்கினேன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சு நான் விளைக்கிறேன். ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறேன். இப்படி நிறைய பேரு, ஆமா, இந்த ஏர்டெல்
அந்த மணி என்ற சொல்ற அந்த இதுல இருந்து கூப்பிடுறாங்க. ஒரு நாளைக்கு 10-15 கால் வருது எனக்கு, நாங்க உங்களுக்கு லோன் தர்றோம், நீங்க அப்படி கூட 9,000 கூட வேணாம், 2 லட்சம் 9 லட்சம் கூட வேணாம், 2 லட்சம் வாங்கிக்கங்க, 36 மாசத்துல கட்டி முடிச்சிடலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொஞ்ச நேரம் கிருபைய நம்ம அலட்சியம் பண்ணும்போதுதான் பெரிய சிக்கல்ல சிக்கிக்கிறோம், பெரிய போராட்டங்கள்ல போய் சிக்கிக்கிறோம், நம்மளால வேர்பற்ற முடியாது. இதுதான் கற்பாறையின் மேல விழுந்த விதை. கற்பாறையின் மேல விழுந்த விதை என்ன பண்ணிச்சது? முளைச்சிச்சு. ஆனா என்ன பண்ண முடியல? பாறைய உடைச்சுக்கிட்டு உள்ள வேர் போக முடியல. வெயில் மேல படுது, அப்படியே தேய்ந்து போகிறது. இப்ப நான் எப்படி சொல்றேன் பாருங்க, உலகம் என்கிற பாறையில இருக்கிற அந்த கொஞ்ச நேரம், அந்த கொஞ்சம் மண்ணு, இந்த கொஞ்சம் மண்ணு, உலகத்துல கொஞ்சம் மண் இருக்குது, நம்ம முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா வேர்பற்ற முடியுமா? அதான் உலகம். நீங்களும் நானும் வேர்பற்ற முடியாது செய்கிறது தான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். ஆகவே உலகத்தினால் உண்டான இவைகளாலே நாம் வேர்பற்ற முடியாது. அப்படி என்றால் என்ன? உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இப்ப அந்த வசனத்தை நான் எப்படி சொல்றேன் பாருங்க, கொஞ்ச நேரம் கிருபை அளிக்கிற தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற கொஞ்ச நேரம் கிருபை பெற்றவர்கள் அந்த வேத வசனத்தை படிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு படிக்க முடியலையா, பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு அவங்கள படிக்க வைக்கணும். அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தாவது வசனத்தை படிக்க வச்சு காதுல கேட்கணும். அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் கிராமத்துல, அவங்க படிப்பறிவே கிடையாது, ஆனா அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு வசனத்தை படிக்க வச்சு கேட்டு எனக்கு ஊழியத்துல இருக்கிறாங்க. பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய காரியம். ஆகவே இந்த காலை வேளையில அந்த கொஞ்ச நேரம் கிருபைய நாம் வேர்பற்றும்படிக்கு அனுமதிக்க வேண்டும். மூன்றாவது விதையை நம்ம பார்க்கிறோம். அது முள்ளிலே விழுந்தது, முளைத்தது, ஒரு சட்டன் ஸ்டேஜுக்கு வளர்ந்தது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது வளர்ந்தது. ஆனா அதை சுற்றிலும் இருக்கிற புதர்கள் அந்த செடி மேலே வரவிடாதபடிக்கு அப்படியே அங்கேயே அமுக்கி போட்டு விட்டது. அது எதற்கும் பலன் தரல. செடி இருக்குது, கிளை அதுல நல்லா துளிர்த்து இருக்குது, செடியாவே இருக்குது, ஆனா கனி கொடுக்கிற மரமாக வளரல. இன்னைக்கு நிறைய பேரு செடியாகவே இருக்கிறாங்க, ஆனா கனி கொடுக்கிற மரமாக வளரல. ஏன்? அவங்க மேல பல விதமான போராட்டங்களும், பலவிதமான சிக்கல்களும், பலவிதமான சீரழிவுகளும் அப்படியே அவங்களை மூடி போட்டு விட்டு. ஒரு காலத்துல நல்லா ஜெபிச்சுன்னு வருவாங்க, நல்லா பைபிள் படிப்பாங்க, சபையில முதல்ல எழுந்து ஆண்டவர் செய்த அற்புதங்களை சாட்சியா சொல்றவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் போக 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 கழுத தேஞ்சு கட்டெரும்பா மாறி போன கதையாகி எல்லாருக்கும் உபத்திரவமா இருப்பாங்க. இந்த முள்ளுகளுக்குள்ள விழுந்த விதை முளைக்குது, செடியாகுது, பட் அது பலன் தர முடியல. ஏன் பலன் தர முடியல? அது வளர்ந்து மேலே வராதபடிக்கு இவைகள் எல்லாம் அமுக்கி போடுகிறது. இதற்கு பேரும் கூட தான் ஆகாத சம்பாஷணைகள், தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத இடங்கள்ல வீணா அலைஞ்சு திரிஞ்சு நம்முடைய வாழ்க்கையை நிலைப்படுத்தி கொள்ள முடியாது. சிலருக்கு பாருங்க, உட்கார்ந்து இருப்பாங்க, காலையில ஜெபிப்பாங்க, பைபிளும் படிப்பாங்க, ஆனா அதை அபியாசிக்க தெரியாம சிந்தனையில எதையோ யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. ஊறுபட்ட குப்பைய எங்க வச்சுக்குவாங்க, ஊறுபட்ட குப்பைய எங்க வச்சுக்குவாங்க,
ஆனா இங்க இயேசு இருக்க மாட்டார், வசனம் இருக்காது, ஜப ஆவியின் வல்லமை இருக்காது. இவங்க தான் அந்த கொஞ்ச நேரம் கிருபைய அசட்ட பண்றதுனால உலகம் அவர்களை மூடி வளர விடாதபடி, கனி கொடுக்க விடாதபடி தடை பண்ணப்படுகிறது. 4வது விதையை நம்ம கேட்டோம், அது நல்ல நிலத்திலே விழுந்தது. நிலம் நல்ல நிலம், விழுந்தது, அது முளைத்தது, அது வளர்ந்தது, அது பூத்தது, காய்த்தது, கனி கொடுக்கிறது. இப்ப இந்த நல்ல நிலத்துல விழுந்த அந்த விதை, சரி பயிர் நெற்பயிரோட எடுத்துக்கங்க, களை வந்து அது மேலே வராதபடி தடை பண்ணுதா, நம்ம போய் களை எடுக்கணும். இந்த களை எடுக்கிற கண்ணம்மா தான் யாரு? ஆராதனை. இந்த களை எடுக்கிற கண்ணம்மா தான் ஜபம். இந்த களை எடுக்கிற கண்ணம்மா தான் கூட்டு ஜபம். இந்த களை எடுக்கிற கண்ணம்மா தான் அங்கங்க குழு குழுவா உட்கார்ந்து ஜபிக்கிற ஜபம். இந்த களை எடுக்கிற கண்ணம்மா வந்துதான், அந்த களை எடுக்கிற கண்ணம்மா தான் கொஞ்ச நேரம் கிருபை. அந்த களை எடுக்கிற கண்ணம்மா பாட்டு நல்லா இருக்குது. அந்த அந்த களை எடுக்கிற கண்ணம்மா வந்து அந்த களை எடுக்கலன்னா அந்த பயிர் நாசம். எப்படி நம்ம பயிர்ல களை எடுக்கிறோமோ அந்த மாதிரி ஆண்டவர் அப்பப்போ நம்முடைய ஜபங்கள்ல, துதி ஸ்தோத்திரங்கள்ல, ஆராதனைகளிலே, உபவாச ஜபங்கள்ல களை பிடுங்கி கிளை நறுக்கி நம்மை சுத்தம் பண்ணுகிறார். சரி, அப்படி வரும்போது அந்த பயிருக்கு வேற சேதம் இல்லையா? பூச்சி பிடிக்கும். அந்த பூச்சி பிடிக்குது பாருங்க, அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும். அந்த பூச்சிக்கொல்லி மருந்து ஏன் அடிக்கிறோம் அப்படின்னா, அதுல இருக்கிற புழு செத்துட்டா அந்த பயிர் நல்லா வரும். இப்ப பாருங்க, நமக்கு பூச்சிக்கொல்லி மருந்து எது? உபதேசம். கடிந்து கொண்டு உபதேசிக்கிறது. சிலருக்கு கடிந்து கொண்டு உபதேசிக்கிறதே பிடிக்காது. கட்டிய அறுத்து அதுல இருக்கிற சீரை பிதுக்கி எடுக்கிறது சிலருக்கு அது பிடிக்காது. மேலே எதையாவது தடவணும், சுகமாக்கணும். அப்படிதான் அந்த நாகமான் குஷ்டரோகி தடவுவேன்னு பார்த்தேன், எதையாவது பூசுவேன்னு பார்த்தேன், போய் நதியில போய் முங்கு சொல்றிய, முங்குடா. எலிசா அழகா சொல்ற, முங்கு, நீ முங்கனாதான் உனக்கு வெளிச்சம், நீ முங்கனாதான் உனக்கு சுகவாழ்வு, நீ முங்கனாதான் உனக்கு அற்புதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போய் 7 முறை வேலைக்காரன் பேச்ச கேட்டு 6 முறை முழுங்கிட்டு அந்த வேலைக்காரனை பாக்குறான், முறைச்சு, இருக்குதுரா இப்ப கடைசியா 7வது முறை, மௌன நான் முங்குறேன், ஏதாவது நடக்கலன்னா உனக்கு இருக்குது கல்யாணம் சொல்லிட்டு அவன் 7வது முறை கஷ்டப்பட்டு முழுங்கினான். ஆனா எழுந்திருக்கும் போது அவனுடைய உள்ளம் பூரிக்கத்தக்கதாக அவன் சரீரத்தில அந்த அழுகின அந்த மாம்சம் எல்லாம் ஒரு குழந்தையின் சரீரம் போல மாறினது என்று 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். என்ன அற்புதம் பாருங்க. இந்த கொஞ்ச நேரம் கிருபை, முங்கு கொஞ்ச நேரம் கிருபை, 7 முறை முங்கு கொஞ்ச நேரம் கிருபை, அத முங்கலாம். இப்ப அவன் சுகமான. யாரால இது நடக்கிறது? அடிமையா இருந்தான் வீட்டிலே பெண் பிள்ளையின் மூலமா இது நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த பெண் பிள்ளைக்குள்ள இருந்து அந்த கொஞ்ச நேரம் கிருபை தான் எஜமானுடைய குஷ்டரோகத்தை நீக்கு. நம்ம கிருபை, அந்த பூச்சிக்கொல்லி மருந்து நமக்கு அடிக்கப்படணும். சில நேரத்துல நல்லா இருக்கும், ஆடி பாடி துதிப்போம், சில நேரத்துல அமைதியா நடத்துவோம், சில நேரத்துல கண்ணீரோடு ஜபம் நடக்கும், சில நேரத்துல நமக்கு பிடிக்காம அந்த கண்டிஷன்லாம் வரும். எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து, ஆண்டவரே அந்த கண்டிக்கிற அந்த கிருபை கூட கொஞ்ச நேரம் கிருபை, ஊழியக்காரனை கொண்டு வேதத்தை கொண்டு சிட்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லுது. இந்த சிட்சைய நம்முடைய உள்வாங்கணும். அப்படி உள்வாங்கும் போதுதான் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அந்த பயிர்ல அடிக்கப்படும் போது அதுல இருக்கிற பூச்சிகள் செத்துரும், பயிர் வளரும். அந்த நெற்பயிர் நல்லா வளர்ந்து வரும்போது அப்படியே நல்லா அழகா அந்த அந்த கதிரு அந்த உள்ளே இருக்கிறது தெரியும் கர்ப்பத்துல. அப்போ ஒரு காற்று அடிக்கும், பயங்கரமான காற்று. அந்த காற்றுக்கு அது தாக்கு பிடிக்கணும். இன்னைக்கு நமக்கு கூட நிறைய காற்று, தேவையில்லாத காற்று, ஆரோக்கியம் இல்லாத காற்று. இப்படின்னு கேட்டீங்கன்னா
தேவையில்லாத உறவுகள். சில காற்றுகள் அடிக்கும், வெள்ளம் வரும், சேதம் வரும். நல்ல நிலத்துல விழுந்த அந்த விதை அப்படியே நிற்கும். அது பூத்து காய்த்து கனி கொடுக்கும். ஆகவேதான் இந்த வசனத்திலே பார்க்கிறோம், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தவர்கள் வேர் பற்றி கனி கொடுப்பார். பிறகுதான் நமக்கு அறுவடைக்கு வரும்போது அதுலேயும் சிலது பாதிக்கப்பட்டு அது என்ன சொல்லுவாங்க, கரிக்கா, தெலுங்குல கரிக்கான்னு சொல்லுவாங்க. பதரா போவாங்க, எல்லாம் இருப்பாங்க, பதரா போவாங்க. அந்த பதறுகளை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து சுட்டெரிப்பாங்க, காய்னில கொட்டிட்டு நெருப்பு வச்சிருவாங்க. அது புகஞ்சு அப்படியே தீஞ்சு அது எருவா போயிடும். ஆனா நம்ம அது கூட உபயோகப்பட மாட்டோமே, அதுதானே முக்கியம். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கொஞ்ச நேரம் கிருபைய கனம் பண்ணி அதை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அதை பிடித்து கொண்டு நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வேர் பற்றுவோம். வேர் பற்றி கனி கொடுப்பார், கனி கொடுப்போம். அந்த காரியங்களை தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம். இந்த கொஞ்ச நேரம் கிருபைய நாம் விட்டுவிடக் கூடாது. அப்படியே தலைமையில இருக்கிற இடத்துல கைய வச்சு நம்ம செபிக்கலாம். நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்க. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளை செபிக்கிறேன். தகப்பனே, நீங்க எங்களுக்கு அளித்திருக்கிற கிருபை அது கொஞ்ச நேரம் கிருபை. நாங்கள் எங்கள் அறிவீனத்தினாலே, புத்தியினாலே, கோபத்தினாலே, அடங்காத குணத்தினாலே, கீழ்ப்படியாத குணத்தினாலே அதை நாங்கள் அசட்டை பண்ணி விடுகிறோம். அதனாலே பலன் கொடுக்கிறது தப்பி போகிறது. இந்த காலை வேளையில இந்த கொஞ்ச நேரம் கிருபை என் சரீரத்திலே வையும், என் ஆவியிலே வையும், என் ஆத்துமாவிலே வையும், நான் ஆராதிக்கிற சபையிலே வையும், ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் வையும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிபூரண கிருபைக்கு என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,